ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட்செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, த பவர் ஆஃப் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாகவும் அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட்டாப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட்டாப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா, நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா, அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்புக்கும் ஒரு ஃபுல் டைம் ஜாப்புக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கட்டும், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்கும், இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நீங்கள் பார்க்குறது மூலியம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு கேட்டகரியில் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க. சரிங்களா, இதை பார்க்குறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜாப், அதாவது ஒரு ஃபுல் டைம் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டைமே இருக்காது. சரிங்களா, டைம் இருக்காது, அப்புறம் ட்ராவல் இருக்காது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மணி மட்டும்தான் இருக்கும். அந்த மணியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். சரிங்களா, மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்தாக இருக்கட்டும், நீங்கள் சூஸ் பண்ணுற ஜாபை பொறுத்து அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 அப்போ ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000. சரிங்களா, மோஸ்ட்டாக ஆவரேஜ் பீப்புள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செல்ஃபாக வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம்ன்றதே இருக்காது. சரிங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ன்றது இருக்கும், மணின்றது இருக்கும். சரிங்களா, ஆனால் அவங்களுக்கு வந்து டைம்ன்றது இருக்கவே செய்யாது. சரிங்களா, அவங்க வந்து அவங்களோட டைம் வந்து அங்கே வந்து அந்த இடத்துல வந்து இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த இதை ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா, இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்புறம் தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா, நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. சரிங்களா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும்.
சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சேம் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு மணிக்கு தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து டைம்ன்றது இருக்காது, ட்ராவல்ன்றது இருக்காது, ஆனால் மணி அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? இதே இது நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்கும், ட்ராவல் இருக்கும், மணி இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கும் ஜாப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஷெட்யூல் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் ரிஸ்க்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்காகவே இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லிமிட்டட் ஏர்னிங்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அந்த சேம் ஏர்னிங்ஸ் தான் வந்துட்டுருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ஷெட்யூலில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற டைமிங்காக இருக்கட்டும் அந்த ஷெட்யூலில் தான் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிஸ்க்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஜாப் பண்ணுறதுனால எந்த ரிஸ்க்குமே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோ ரிஸ்க்கு அதில் தான் வந்து இருக்க பார்க்குறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுனால தான் பெரிய ரிஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். சரிங்களா? ஆனால் அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. என்னைய கேட்டிங்கன்னா ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் பெரிய ரிஸ்க்கு. சரிங்களா? ரிஸ்க் எடுத்தால் தான் உங்கள் லைஃப்பில் வந்து லைஃப்லேயே இருக்கட்டும், பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும், நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் வந்து ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களோ, ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்கட்டும், சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அவங்க நினச்ச அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அவங்களால மட்டும்தான் முடியும். சரிங்களா? ரிஸ்க்காக எடுக்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவே செய்யாது. அவங்க கடைசி வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே ஆகணும். சரிங்களா? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போட்ட அமௌண்ட்டாக இருக்கட்டும், அதை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும். சரிங்களா? இதே நீங்கள் ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அந்தளவுக்கு வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக் நாலேஜாக இருக்கட்டும் இருந்தாலே போதும். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இல்லைனாலுமே உங்களால் வந்து மேனேஜ் பண்ணி ஹையாகவே ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறோம். சரிங்களா? அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க அதில் வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரி, இதே நீங்கள் ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து இது பண்ணணும்னு தேவை கிடையாது. சரிங்களா? உங்களுக்குன்னு ஓன ப்ராடக்ட் இருக்கணும், அதை மேனேஜ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஆஃப்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு நிறைய ப்ளேஸஸ் இருக்கணும், அதாவது உங்களுக்குன்னு ப்ளேஸஸ் வேணும், ரெண்ட்டு கொடுக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அப்புறம் இபி கரண்ட் பில்லு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி லேபர் சார்ஜ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதாவது உங்களோட ப்ராஃபிட்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே நீங்கள் ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா? அதாவது எப்படின்னா ரெண்ட் கிடையாதா இருக்கட்டும், சேலரி நீங்கள் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சேலரி கொடுக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் வந்து எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அதை ஆஃப்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஷாப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதாவது நீங்கள் டெய்லி போய் உங்களோட ப்ரெசென்ட் இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் இன்கம் கூட சொல்லலாம். இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கேருந்து வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள்கிட்ட ஒரு மொபைல், லேப்டாப்ஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அங்கே இருந்தால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா
லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், அதாவது லேர்னிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களோட பர்சனலுக்காண்டி மட்டும்தான் இருக்குமே தவிர நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்றதுக்கு எதுக்குமே கிடையவே கிடையாது. சரிங்களா? இதே நீங்கள் ஆஃப்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து கண்டிப்பாக 5 lakhs above தான் இருக்கும். சரிங்களா? அது வந்து ஒரு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன் தான் பெஸ்ட்டு. சரிங்களா? அதில் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஹையாகவும் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்பவே லெஸ்ஸாகவே இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஆஃப்லைனோட இதுக்கு கஸ்டமர்ஸை பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் தான் எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீப்புளை வந்து ரீச் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இதே நீங்கள் டிஜிட்டலாக பண்ணுறீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகியிருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அமேசான்ன்றது டாப் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதோட க்ரோத் வந்து. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சேம் ஒரு ஷாப் வச்சுருக்கவங்களும் ப்ராடக்ட் தான் அதான் பண்ணுறாங்க, அமேசான்ன்றதும் அதான் பண்ணுறாங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுனா அவங்க வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரோல். சரிங்களா? இதே சேம் அதே தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, அதை வந்து ஆன்லைனில் பண்ணுறது தான் எப்போயுமே வந்து பெஸ்ட்டு. சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் கொஞ்சம் நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். அது வந்து நம்மளோட நாலேஜு அந்த இதை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் தான். ஆக்டிவ் இன்கம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் இன்கம் கேட்டகரியில் தான் வரும். சரிங்களா? ஏன்னா அது வந்து பாசிவ் இன்கம் கேட்டகரியில் வந்து கண்டிப்பாக வராது. சரிங்களா? அதே இது நீங்கள் ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிவ் இன்கம் கேட்டகரியில் தான் வரும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஒர்க்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு யூடியூப்பே எடுத்துக்கோங்களேன். சரிங்களா? நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போயிட்டே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்கம்ன்றது வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒன் டைம் ஒர்க்கு லைஃப் டைமில் இன்கம் அந்த மாதிரி. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்குண்டான இன்கம்ன்றது வந்துகிட்டே இருக்கும். அதுதான் பாசிவ் இன்கம்ன்றது. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு டிஜிட்டல் எப்போயுமே வந்து பெஸ்ட்டு. சரிங்களா? அதே இது நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்க, இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 9 to 5 ஜாப்புக்கு போகிறீங்கன்னா உங்களால் அந்த ஒரு ஒர்க்கை மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் வந்து வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. அந்த டைமில் அவைலபிளாக இருக்கிறீங்கன்னா பண்ணலாம். சப்போஸ் மேக்ஸிமம் இருக்காது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வேறு எந்த ஜாப்புமே எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ண முடியாது. உங்களோட ஒரு இன்கம்மை நம்பி தான் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுது. நீங்கள் ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் அந்த ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிடலாம். சரிங்களா? அப்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். உங்களுக்கு அதாவது லெஸ் டைம் தான் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஒர்க்குக்குன்னா உங்களுக்கு நிறையா அதாவது டைம்ன்றது நீங்கள் அதிகம் போட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது ரொம்ப லோவாக தான் இருக்கும், ஹையாக கிடைக்காது. சரிங்களா? இது நீங்கள் ஒரு ஆன்லைன் இந்த மாதிரி அஃபிலியேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறையாவே இருக்குது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் அண்ட் எஃபோர்ட் வந்து கம்மியாக இருக்கும். உங்களோட ப்ராஃபிட்ன்றது ரொம்பவே ஹையாக இருக்கும். சரிங்களா? அது வந்து அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அவங்க எந்த மாதிரி எடுத்து பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஹை ப்ராஃபிட்ன்றது எடுக்க முடியும். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதாவது ஜென்யூனான நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்றது நம்மளை தேடி வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டின்றது எப்போயுமே வராது, அதை நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டு தான். சரிங்களா? ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டு க்ரியேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து தாட்டிங்கில் இருந்துட்டு டிஃப்ரெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலியர்ஸ் ஆனாலும் அந்த ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்குருவாங்க. அதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அந்த மிஸ்டேக்கில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். சரிங்களா? அதனால நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த ஃபெயிலியர்ஸ் எந்த ரிஜெக்ஷன் அதை பயப்படுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் வரணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் ஜாப்பு பண்ணுறதுங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே
ப்ராஃபிட்ன்றது நல்லாவே எடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி கமிஷன்ன்றது நீங்கள் டிஜிட்டலாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70%லேருந்து 80% வரைக்கும் கமிஷன் நீங்கள் ப்ராப்பராக பிளாட்ஃபார்ம் கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அதுக்குண்டான கமிஷன்ன்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். நல்லா ஹையாகவே ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.